தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3:30. தலைப்பு: விசுவாசத்தில் வளருங்கள். இன்றைய மிஷனரி ஜார்ஜ் முல்லர். மண்ணில் பிறந்தது 27/9/1805 ஆண்டு. விண்ணில் சென்றது 10/3/1898 ஆண்டு. ஊர் குரோப்பன்ஸ்டாட். நாடு புரூசியா, ஜெர்மனி. தரிசன பூமி உலகம் முழுவதும். வேதாகமத்தை முழுமையாக நீங்கள் வாசித்தது உண்டா? விசுவாச வீரன் ஜார்ஜ் முல்லர் வாசித்திருக்கிறார். 1-2 முறை அல்ல, 200 முறைகள். நம்ப முடியவில்லை அல்லவா? அதிலும் 100 முறைகள் முழங்கால் ஊன்றியே வாசித்திருக்கிறார். விசுவாசத்தினாலேயே வெற்றி கண்ட மாமனிதர். ஆண்டவர் பயன்படுத்திய அற்புத பாத்திரம். அநாதைகளின் அருமை தந்தை. ஜபத்தில் சிறந்தவர். ஆண்டவரின் நாம மகிமைக்காக அரும்பெரும் செயல்கள் செய்தவர் இவர். வாழ்வில் ஒளி இழந்தோருக்கு வழிகாட்ட அநாதை இல்லங்களை கட்டினார். 1000 குழந்தைகள் இதனால் எதிர்காலம் பெற்றனர். விசுவாசத்தினால் அன்றாட தேவைகளை ஆண்டவரிடமிருந்தே பெற்றார். முல்லரின் பல்வேறு பெற்ற நிறுவனங்களில் 1,21,683 மாணவ மாணவியர் பயின்றனர். வேத அறிவு நிறுவனங்களும் பள்ளி கூடங்களும் இவரால் நிறுவப்பட்டன. தன்னுடைய 70 வயதிற்கு பிறகு 17 மிஷனரி பயணங்களை மேற்கொண்டார். 42 நாடுகளை சுற்றி 20 லட்சம் மைல்கள் நிலத்திலும் நீரிலும் கடந்து ஆயிரக்கணக்கான பிரசங்கங்கள் செய்து ஏறக்குறைய 30 லட்சம் மக்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை எடுத்துரைத்தார். தேவைகள் நிறைந்த பொழுது இவர் மனிதரை நாடியதில்லை, தேவனையே சார்ந்திருந்தார். உலகமெங்கும் நற்செய்தி அறிவிக்க 189 மிஷனரிகளை உலக நற்செய்தி மிஷன் என்ற தமது நிறுவனத்தின் மூலம் தாங்கினார். அநாதைகளின் தந்தையாய், ஆதரவற்றோரின் அடைக்கலமாய் வாழ்ந்த ஜார்ஜ் முல்லர் தனது 93ஆம் வயதில் நித்திய வாழ்வை பெற்றார். அன்பரே, உமது விசுவாசம் மனிதரிடத்தில் உள்ளதா? இறைவனை சார்ந்து உள்ளதா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு அவர் உன்னை அழைக்கிறார். ஆதலால் பொன் திறவுகோல் கொண்டு அவர் காட்டும் தூய இடத்தில் பிரவேசி என்கிறார் ஜார்ஜ் முல்லர்.